அனைவருக்கும் சலாம், வணக்கம். நாங்க தொடர்ச்சியான முறையில 2025 மாணவர்களுக்கு சகல மாணவர்களும் படிக்கக்கூடிய முறையில யூடியூப் மூலம் பார்க்கக்கூடிய முறையில சரியா இலவசமான முறையில் தேர்ச்சி 15 எல்லை கிரயவியல் கிரயம் தொகை இலாப பகுப்பாய்வு அதுல நாங்க இறுதியாக படித்த விடயம் பங்களிப்பு, அடுத்தது பங்களிப்பு விற்பனை விகிதம், அதோடு இணைந்ததாக எல்லை கிரய விகிதம் அல்லது மாறும் கிரய விகிதம் அந்த விடயங்கள் படிச்சோம். சரியா? இப்ப நாங்க அடுத்ததாக படிக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு பங்களிப்பு வருமான கூற்று அல்லது எல்லை கிரயவியல் வருமான கூற்று அது வரைக்கும் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். இன்னும் ஒரு சிறிய விடயம் மட்டும்தான் இந்த தேர்ச்சி 15 முழுமையாக முடிவடைய செய்வதற்கு, சரியா, நிறைவு செய்வதற்கு. எனவே அதன் அடிப்படையில பாருங்க, இன்னும் உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விடயங்கள் மட்டுமே இருக்குது. அதுல முதலாவது விடயம் இலாப நட்டமற்ற புள்ளி அல்லது சமபாட்டு புள்ளி என்று சொல்லுவோம். இலாப நட்டமற்ற புள்ளி அல்லது சமபாட்டு புள்ளி. அடுத்த விடயம் பாதுகாப்பு எல்லை. அந்த விடயங்கள், இந்த ரெண்டு விடயமும் தான் மிக முக்கியமானது. சமபாட்டு புள்ளியும் பாதுகாப்பு எல்லையும் அது வரைபடம் மூலம் எப்படி நாங்க பாக்குறது, அடுத்த சமன்பாட்டின் மூலம் எவ்வாறு கணிப்பீடு செய்யறது, அதுல நோட்ஸ் விடயங்கள் அதை நாங்க படிக்க போறோம். சரியா? எனவே சகல மாணவர்களும் தலைப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இறுதியா எல்லாத்தையும் படிச்சுட்டு லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தாரு. ஆனா ஒவ்வொரு விடயங்கள் வரும்போது லாபம் கண்டுபிடிக்கிற மெத்தட் வரும். இறுதியா மொத்தமாக லாப சமன்பாடுகள் சொல்லித்தாரு. எனவே அடுத்த தலைப்பு போடுங்க, சமபாட்டு புள்ளி அல்லது இலாப நட்டம் அற்ற புள்ளி. இலகுவான முறையில சொல்லுவோம் பிஇபி, சமபாட்டு புள்ளி அது லாப நட்டமற்ற புள்ளி, பிஇபின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பொதுவா பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள்ல இந்த பிஇபி சமபாட்டு புள்ளின்னு சொல்றது கட்டாயம் வினாக்கள் இடம்பெறும். எனவே தெளிவான முறையில படிச்சு கொள்ளும். சமபாட்டு புள்ளி அல்லது லாபம் நட்டமற்ற புள்ளி, பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் படிக்கக்கூடிய விடயம் சமபாட்டு புள்ளி பிஇபி. சரியா? இப்ப நாங்க இதுல விளக்கத்துக்கு போவோம். அறிமுக விடயம், இதுல நோட்ஸ் விடயங்களுக்கு போவோம். பாருங்க, இந்த தலைப்பை பாருங்க, லாப நட்டம் அற்ற புள்ளி. ஒரு நிறுவனம் காணப்படுது. சரியா? ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனம் என்ன செய்யும்? பொருட்களை உற்பத்தி செய்யலாம். சரியா? பொருட்களை உற்பத்தி செய்யலாம். அடுத்தது அதை விற்பனை செய்யலாம். அப்படி இல்லையா டிரெக்டா சேவை வழங்கலாம். இப்படிதான் நிறுவனங்கள் காணப்படும். நிறுவனம் ஒன்று காணப்படுது, அது பொருட்களை உற்பத்தி செய்யும் அல்லது சேவை வழங்கும். இதன் மூலம் என்னத்தை உழைக்கணும்? வருமானங்களை உழைக்கணும். இது முதலாவது விடயம். இதை தெளிவான முறையில விலகி கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் காணப்படுது, ஏபிசி நிறுவனம், ஏபிசி கம்பெனி காணப்படுது. அந்த கம்பெனியானது பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்பனையும் செய்யுது, குறிப்பிட்ட சேவைகளையும் வழங்குது. இதன் மூலம் வருமானங்களை உழைக்குது. அடுத்த விடயம், இப்ப நாங்க என்ன ஒரு பொருளை விற்பனை செய்யறாலும் அல்லது சேவை வழங்க முற்பட்டாலும் அங்க ஒரு செலவுகள் ஏற்படும், ஒரு கிரயம் கொஸ்ட் ஏற்படும். அப்ப செலவுகள் ஒண்ணு வரும். இப்போ வருமானத்துல இருந்து செலவுகளை கழித்தா இலாபம் அல்லது நட்டம் கணிப்பிடப்படும். இது முக்கியமான ஒரு விடயம். அப்ப சகல நிறுவனங்களும் இந்த அடிப்படையில தான் அவங்களோட செயற்பாட்டு நடவடிக்கை, உற்பத்தி விற்பனை நடவடிக்கை, சேவை வழங்கல் நடவடிக்கை, இதன் மூலம் வருமானங்களை உழைத்து செலவுகளை மைனஸ் பண்ணி லாபம் அல்லது நட்டத்தை உழைக்கிறாங்க. இப்ப இதுல பாருங்க, லாப நட்டம் அற்ற புள்ளின்னா லாபமும் காணப்படக்கூடாது, நட்டமும் காணப்படக்கூடாது. அப்படின்னா என்ன? லாபமும் காணப்படக்கூடாது, நட்டமும் காணப்படக்கூடாது. நிபந்தனை என்ன? நாங்க உழைக்கிற வருமானமானது செலவுகளுக்கு சமனாக காணப்படணும். நாங்க உழைக்கிற வருமானம் 1 லட்சம்,
செலவுகளும் 1,00,000 காணப்படும் போது இங்க லாபமும் காணப்படாது, நட்டமும் காணப்படாது. இப்படி காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு செயற்பாட்டு மட்டம் காணப்படுது அல்லது உற்பத்தி மட்டம் காணப்பட்டா அதை நாங்கள் சொல்லுவோம் இலாப நட்டம் அற்ற புள்ளிகள் அல்லது சமப்பாட்டு புள்ளிகள் என்று சொல்லுவோம். இத வரைவிலக்கணத்தை பாருங்க. ஒரு செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம், செயற்பாட்டு மட்டம் உற்பத்தி மட்டம், இதுல இலாபமோ அல்லது நட்டமோ காணப்படாத அந்த புள்ளி, அந்த காணப்படாத அலகுகள், இதை நாங்க சொல்லுவோம் லாப நட்டமற்ற புள்ளி அல்லது சமப்பாட்டு புள்ளி என்று சொல்லுவோம். மிக இலகுவான விடை. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வருமான கோடு டிஆர் ஏற்கனவே படிச்சோம். அடுத்து டிசி கோடு படிச்சோம். இந்த டிஆரும் டிசியும் சந்திக்கிற இந்த இடத்தை சொல்லுவோம் பிஇபி. பின்னுக்கு வரைபடங்கள் தெளிவா சொல்லித்தாரேன். இதுல விளக்கத்துக்கு வாரதால நான் சொல்றேன். இந்த விளக்கங்களை விலகி கொள்றதுக்கு தான் வரைபடம் மூலம் போட்டு காட்டுறேன். பின்னுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா எல்லாம் படிப்போம். சரியா? அப்ப பிஇபின்னா என்ன? லாப நட்டமற்ற புள்ளினா என்ன? சமபாட்டு புள்ளினா என்ன? வருமானங்களும் செலவுகளும் சமப்பற்ற இடம், லாபமோ நட்டமோ காணப்படாத இடம். ஒரு செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டத்துல லாபமும் நட்டமும் இல்லாத பகுதி. அப்ப டிஆர் கோடு படிச்சுக்கிறோம், டிசி கோடு படிச்சுக்கிறோம். இது ரெண்டும் சமப்படுற, ரெண்டும் சந்திக்கிற அந்த புள்ளிய சொல்லுவோம் பிஇபி. இது கிளியரா? அப்ப பிஇபிக்கான வரைவிலக்கணம் தெளிவான முறையில படிங்க. செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம் ஒன்றுல லாபமோ நட்டமோ அற்ற புள்ளி, லாப நட்டம் காணப்படாத அந்த விற்பனை செய்ய வேண்டிய அலகு, அதை நாங்க சொல்லுவோம் சமப்பாட்டு புள்ளிகள். செயற்பாட்டு மட்டம் ஒன்றில் லாபமோ நட்டமோ காணப்படாத நிலையில் விற்பனை செய்ய வேண்டிய அலகுகள், அதாவது ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய புள்ளி, இதை நாங்க சொல்லுவோம் பிஇபி. இப்ப இன்னும் ஒரு முறையில எப்படி பார்ப்போம்? லாபமோ அல்லது நட்டமோ அற்ற செயற்பாட்டு மட்டம் லாப நட்டமற்ற புள்ளிகளாக காணப்படும். ஓகேயா? உதாரணத்துக்கு பாருங்க, செயற்பாட்டு மட்டம், விற்பனை அலகுகள். செயற்பாட்டு மட்டம் பாருங்க, செயற்பாட்டு மட்டம். அடுத்தது பாருங்க வருமானம், அடுத்தது செலவுகள். செயற்பாட்டு மட்டம் 100, 150, 200. 100 செயற்பாட்டு மட்டத்துல வருமானம் பாருங்க 1,00,000 வருது, செலவுகள் தரப்படுது 80,000. எனவே இங்க லாபமாக 20,000 வருது. அடுத்து 150 செயற்பாட்டு மட்டத்துல வருமானம் வருது 1,50,000, செலவுகள் வருது 1,00,000. எனவே லாபம் வருது 50,000. எனவே 200 செயற்பாட்டு மட்டத்துல வருமானம் வருது 2,00,000, அதே சந்தர்ப்பத்துல செலவுகளும் வருது 2,00,000. எனவே இங்க லாப நட்டம் இல்ல, பூஜ்ஜியமா வருது. இந்த செயற்பாட்டு மட்டத்தை நாங்க சொல்லுவோம் பிஇபி. தெளிவா விலையும் கொள்ளும். அப்போ ஒரு செயற்பாட்டு மட்டத்துல லாபமோ நட்டமோ காணப்படாத நிலையில காணப்பட்டா அதை நாங்க சொல்லுவோம் பிஇபி. ஒரு செயற்பாட்டு மட்டம் லாபமோ நட்டமோ காணப்படாம இருந்தா அது பிஇபி. லாப நட்டம் அற்ற புள்ளி பிஇபி. வருமானங்களும் செலவுகளும் சமப்படுகிற இடம் பிஇபி. இவ்வளவுதான் விடை. ஓகேயா? இறுதியா நோட்ஸை பார்த்துட்டு அடுத்த விடயங்களுக்கு போவோம். செயற்பாட்டு மட்டம் ஒன்றில் லாபமோ நட்டமோ அற்ற நிலையில் விற்பனை செய்ய வேண்டிய அலகு பிஇபி எனப்படும். அதாவது செயற்திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு புள்ளியை குறிக்கும். லாபமோ நட்டமோ அற்ற ஒரு செயற்பாட்டு மட்டம் லாப நட்டமற்ற புள்ளியாக வரைவிலக்கணப்படுத்தப்படும். ஓகே, அப்ப பிஇபின்னா எல்லாருக்கும் கிளியரா விளங்கிக்கும். இதை நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த விடயங்களை படிச்சுக்கிட்டு போகும். உங்களுக்கு சகலருக்கும் கிளியரா விளங்கணும். இந்த 15ம் 16ம் தியரி பெர்ஃபெக்டா விளங்குறதுக்காக தான் தேவையான விடயங்களை எழுதி சிறப்பான முறையில சொல்லித்தாரேன். எனவே எல்லாரும் படிச்சு கொள்ளுங்க. 15ம் 16ம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2.
ஓகே, நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். சரியா, அடுத்த விடயங்களுக்கு போவோம். இந்த சமபாட்டு புள்ளி அல்லது பிஇபின்னா என்னன்னு படிச்சுட்டோம். ஒரு பிஇபி காணப்படக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது சமபாட்டு புள்ளி காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க அவதானிக்கக்கூடிய விடயம் அல்லது நிபந்தனையாக காணப்படக்கூடிய விடயங்களை சொல்லித்தாரு. இது மிக முக்கியமானது. பார்ட்மெண்ட் நோட்ஸ் கேள்வியும் கேட்கப்படலாம், கணக்கும் கேட்கப்படலாம். அடுத்த சிறிய ஒரு குறிப்புக்கு போவோம், சிறிய நோட்ஸுக்கு போவோம். ஒரு பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட், ஒரு சேஃப் லாப நட்டமற்ற புள்ளி அது காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க அவதானிக்கக்கூடிய அந்த விடயம் இது ஒரு நிபந்தனையாக காணப்படக்கூடிய விடயம். சரியா, அல்லது பிஇபில காணப்படக்கூடிய பண்புகள்னு சொல்லலாம். எல்லாம் ஒரே விஷயம். முதலாவது, வருமானமும் செலவுகளும் சமனாக காணப்படும். இது முதலாவது விடை. நாங்க உழைக்கிற டிஆரும் டிசியும் சமனாக காணப்படும். ஒரு பிஇபி காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல டிஆர் அடுத்தது டிசி, இந்த சந்தர்ப்பத்துல டிஆரும் டிசியும் சமனாக காணப்படும். இரண்டாவது, மொத்த பங்களிப்பும் மொத்த நிலையான கிரயமும் சமனாக காணப்படும். மொத்த பங்களிப்பும் அடுத்தது நிலையான கிரயமும் சமனாக காணப்படும். அதாவது சி பங்களிப்பும் எஃப்சியும் நிலையானதா, அதாவது சமனாக காணப்படும். அடுத்தது மூன்றாவது விடயம், இந்த பிஇபி காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல லாபம் அல்லது நட்டம் காணப்படாது, ஜீரோவா காணப்படும். லாப நட்டம் காணப்படாது. ஓகேயா, இதான் மிக முக்கியமானது. ஒரு பிஇபி காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன நிபந்தனை அல்லது அவதானிக்கக்கூடிய விடயம் அல்லது பிஇபிட பண்புகள்ல அந்த மூன்று விடயங்கள் பின்னுக்கு நாம வரைபடங்கள் தெளிவா படிப்போம். மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமனாக காணப்படும். பிஆரும் பிசியும் அந்த சந்திக்கிற புள்ளிதான் பிஇபி. அடுத்து மொத்த பங்களிப்பும் நிலையான கிரயமும் சமனாக காணப்படும். லாப நட்டம் காணப்படாது. இந்த மூன்று விடயங்களையும் தெளிவான முறையில நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு பார்ட் 1ல நோட்ஸ் கேள்வி வரலாம், அடுத்து கணக்கு விடயங்கள் வரலாம். டிஆர் சமன் டிசி, மொத்த பங்களிப்பு சமன் மொத்த நிலையான கிரயம், லாப நட்டம் காணப்படாது. நோட் பண்ணுங்க. ஓகே, நாங்க அடுத்ததாக பார்ப்போம். இந்த சமபாட்டு புள்ளியோட தொடர்பான சிறிய சிறிய கான்செப்ட் அதெல்லாம் சொல்லித்தார். அடுத்த விடயம், உங்களுக்கு அடிக்கடி பார்ட் 1 வரக்கூடியது ஒரு டேம் பேப்பரா இருக்கலாம் அல்லது பாஸ் பேப்பராக இருக்கலாம் அல்லது ஒரு மாதிரி வினாக்கள் மாடல் பேப்பராக காணப்படலாம். பார்த்துக்கோங்க. சமபாட்டு புள்ளியை தீர்மானிக்கும் காரணிகள். எனவே அடுத்த நோட்க்கு போவோம். பிஇபின்னா சமபாட்டு புள்ளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிஇபியை தீர்மானிக்கும் காரணிகள். ஒரு பாஸ் பேப்பர்ல போடப்படலாம். பார்ட் 1ல நோட்ஸ் விடயம். எனவே எழுத கேட்டு வரலாம் அல்லது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வி கட்டமைப்பு வினாவுல வரலாம். தெளிவான முறையில பாருங்க. ஒரு சமபாட்டு புள்ளியை தீர்மானிக்கும் காரணி. ஒரு சமபாட்டு புள்ளியை கணிப்பீடு செய்யும் போது என்னென்ன விடயங்கள் உதவியாக காணப்படும்? முதலாவது நிலையான கிரயம். முதலாவது நிலையான கிரயம். நிலையான கிரயம் காணப்பட்டால்தான் சமபாட்டு புள்ளியை கணிப்பீடு செய்யலாம். முதலாவது நிலையான கிரயம் எஃப்சி என்று சொல்லுவோம், பிக்ஸ் காஸ்ட். இரண்டாவது அலகுக்கான விற்பனை விலை. அலகுக்கான விற்பனை விலை எக்ஸ் என்று சொல்லுவோம், செல்லிங் பிரைஸ்.
அல்லது எஸ்பின்னு சொல்லுவாங்க. நார்மலா எஸ்ன்னு போடுவோம். அடுத்து மூன்றாவது அலகுக்கான மாறும் கிரயம். அலகுக்கான மாறும் கிரயம் வேரியபிள் கொஸ்டின் சொல்லுவோம். பிசி. அடுத்து நான்காவது அலகுக்கான பங்களிப்பு. அலகுக்கான பங்களிப்பு நாம சொல்லுவோம் சின்னு சொல்லுவோம். எனவே தெளிவான முறையில பாருங்க, ஒரு சமன்பாட்டு புள்ளி அல்லது பிஇபியை தீர்மானிக்கும் காரணிகள் 4 விடயங்கள். இந்த 4 விடயங்களை வச்சுதான் பிஇபி கணிப்பீடு செய்ய முடியும். அடுத்ததாக சமன்பாடு சொல்லி தருவேன். எனவே முதலாவது நிலையான கிரயம், இரண்டாவது அலகுக்கான விற்பனை விலை, மூன்றாவது அலகுக்கான மாறும் கிரயம், நான்காவது அலகுக்கான பங்களிப்பு. சரியா? இதுல நிலையான கிரயம் என்ன படிச்சுட்டோம், மாறும் கிரயம் படிச்சுட்டோம், விற்பனை விலை படிச்சுட்டோம், பங்களிப்பு படிச்சுட்டோம். இதுக்கு முன்னுக்கு படிச்ச விடயங்கள் தான் எல்லாம் சொல்லி தந்துக்கிறேன். எனவே மறக்கக்கூடாது. இந்த 4 விடயங்கள் இருந்தா மட்டும்தான் பிஇபி கண்டுபிடிக்கலாம்னு தெளிவான முறையில ஞாபகப்படுத்திக் கொள்ளும். சமபாட்டு புள்ளியை தீர்மானிக்கும் காரணிகள் நிலையான கிரயம், மாறும் கிரயம், விற்பனை விலை, பங்களிப்பு. எழுதி கொள்ளுங்க. ஓகே, அடுத்த விடயத்துக்கு போவோம். சமபாட்டு புள்ளிட எடுகோள்கள் அல்லது கருதுகோள்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வந்த விடயம். சரியா? உடல் பேப்பர்லயும் போடப்பட்டது. எனவே அடுத்த நோட்ஸுக்கு போவோம். எல்லை கிரேவியல் பாடத்துல சிறிய சிறிய விடயங்கள், முக்கியமான கான்செப்ட் நீக்கி அதை படித்துக் கொள்ளணும். கணக்கு விடயங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு சமன்பாடுகள் தேவை. அதை இறுதியில சொல்லி தரும். எனவே அடுத்த நோட்ஸுக்கு போவோம். சமபாட்டு புள்ளி அந்த பிஇபிட எடுகோள் அதுக்கு போவோம். சமபாட்டு புள்ளி அந்த பிஇபிட எடுகோள்னு சொல்லுவோம். என்னென்ன எடுகோள் அமைப்புல பிஇபி காணப்படுது? ஒரு பிஇபி காணப்படக்கூடிய ஒரு செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டத்துல என்ன எடுகோலா காணப்படும்? சரியா? எனவே முதலாவது விடயங்கள் ஏற்கனவே படித்த விடயங்கள் தான் திருப்பி திருப்பி வரும். முதலாவது, எல்லா கிரயங்களும் மாறும் கிரயம், நிலையான கிரயம் என வகைப்படுத்தப்படும். எல்லா கிரயங்களும் மாறும் கிரயம், நிலையான கிரயம் என வகைப்படுத்தப்படும். இது முதலாவது எடுகோள். மாறும் கிரயம், நிலையான கிரயம் தெரிஞ்சாதான் சமபாட்டு புள்ளி கண்டுபிடிக்கலாம். எனவே சமபாட்டு புள்ளியில ஒரு எடுகோள் இரண்டாம் முதலாவது, எல்லா கிரயங்களும் மாறும் கிரயம், நிலையான கிரயம் என வகைப்படுத்தப்படும். இரண்டாவது, நிலையான கிரயம். நிலையான கிரயம் சொல்றது மாறாது, மாற்றம் அடையாது. நிலையான கிரயம் சொல்றது மாறாது, மாற்றம் அடையாது. அடுத்தது மாறும் கிரயம். மாறும் கிரயம் எல்லாருக்கும் தெரியும். அதுல பண்புன்னு சொல்றதே மாற்றம் அடையக்கூடியதுதான். எனவே மாறும் கிரயம்டா மாற்றம் அடையும், விகிதாசார அடிப்படையில மாற்றம் அடையும்.
உற்பத்தி மட்ட மாற்றத்திற்கமைய மாற்றம் அடையும். எனவே முதலாவது எடுகோள் சகல கிரயங்களும் நிலையான கிரயம் மாறும் கிரயம் என வகைப்படுத்தப்படும். இரண்டாவது நிலையான கிரயங்கள் மாற்றம் அடையாது, மாறும் கிரயம் செயற்பாட்டு மட்ட விகிதாசாரத்திற்கேற்ப மாற்றம் அடையும். ஓகே, அடுத்து மூன்றாவது செயற்பாட்டு மட்டத்துல அல்லது உற்பத்தி மட்டத்துல வருமானங்களும் செலவுகளும் சமனாக காணப்படும். செயற்பாட்டு மட்டத்துல வருமானங்களும் செலவுகளும் சமன், அதாவது ஏக பரிமாண தொடர்பு காணப்படும். செயற்பாட்டு மட்டத்துல வருமானங்களும் செலவுகளும் சமனாக ஏக பரிமாண தொடர்புடையதாக காணப்படும். ஓகே, லாப நட்டம் இல்ல, வருமானமும் செலவும் தொடர்பு படுற இடம் அல்லது வருமானம் செலவு சமனா காணப்படும். அடுத்து நான்காவது விடயம் கிரயத்தினையும் வருமானத்தினையும் பாதிக்கும் அல்லது தாக்கம் செலுத்தும் ஒரே ஒரு காரணி தொகை மட்டும். தெளிவா சொல்லித்தார, வருமானத்தினையும் கிரயத்தினையும் பாதிக்கும் காரணி தொகைண்ட அளவு, அந்த குவான்டிட்டி வரும். இப்ப நீங்க ஒரு பொருள் 50 ரூபாண்டா 10 பொருள் எவ்வளவு? 50 தர 10 500 ரூபாய். அப்ப உங்களுக்கு டிசில தாக்கம் வருது, கிரயத்துல தாக்கம் வருது. எப்படி? இந்த அளவு, இந்த தொகை அடிப்படையில தான் தாக்கம் ஏற்படுத்தப்படுது. அடுத்து டிஆர பாருங்க, ஒரு பொருளுக்கு விற்பனை விலை 50 ரூபாண்டா 20 பொருளுக்கு 20 தர 50 எவ்வளவு வரும்? 1000. இதான் டிஆர் மொத்தம், தாக்கம் வருது. அப்ப தெளிவான முறையில விலகிக் கொள்ளணும், கிரயத்தினையும் வருமானத்தினையும் பாதிக்கும் ஒரே ஒரு காரணி தொகை அல்லது அளவுன்னு சொல்லுவோம். இதாங்க சொல்லப்படுது. அடுத்து ஐந்தாவது பாருங்க, ஐந்தாவது இங்க நாங்க பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம், டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இங்க பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் கமா உற்பத்தி முறைகள் கமா வினைத்திறன் இதெல்லாம் என்ன செய்யப்படும்? மாற்றம் அடையாது. இல்ல மாற்றம் இல்லை. நாங்க பயன்படுத்துற தொழில்நுட்பம், உற்பத்தி முறைகள், வினைத்திறன் மாற்றம் இல்ல. அடுத்த இறுதியா ஒரு விடயம் பார்க்க போறோம். ஆரம்பத்துல நாங்க எல்லை கிரேவியல்ல சொல்லி தந்த விடயம் இறுதி இருப்புக்கள். இந்த இறுதி இருப்புக்கள் பெருமதின்னு சொல்றது எல்லை கிரயத்துல கணிப்பீடு செய்யப்படும். இவ்வளவுதான் விடயம். எனவே திருப்பி ஒருக்கா பாருங்க, இது அவனுக்கு பாடமாகலாம், தெளிவான முறையில சொல்லித்தாரு. சமபாட்டு புள்ளி ஒரு பகுப்பாயோட எடுகோள்கள். முதலாவது சகல கிரயங்களும் மாறும் கிரயம் நிலையான கிரயம் என வகைப்படுத்தப்படும். இரண்டாவது நிலையான கிரயம் மாற்றமடையாது, மாறும் கிரயம் மாற்றமடையும். மூன்றாவது வருமானங்களும் செலவுகளும் ஏக பரிமாண தொடர்பு சமனாக காணப்படும். அடுத்த நான்காவது கிரயத்தினையும் வருமானத்தினையும் பாதிக்கும் ஒரு காரணினா அது தொகை அளவாகத்தான் காணப்படும். ஐந்தாவது தொழில்நுட்பம், உற்பத்தி முறைகள், வினைத்திறன் என்பன மாற்றம் அடையாது. இறுதியா இருப்புக்கள் எல்லை கிரயத்தில் மட்டும் பெறுமதி இடப்படும். எனவே இந்த விடயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததா நாங்க சமபாட்டு புள்ளி அடுத்ததா நாங்க பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது, சமபாட்டு புள்ளி எப்படி நாங்க வெளிப்படுத்துறது. ஒரு சமபாட்டு புள்ளி எந்த வகையில கணிப்பீடு செய்யலாம், சமபாட்டு புள்ளிய எவ்வாறு நாங்க வெளிப்படுத்த முடியும்? சமன்பாடுகள் மூலம், அட்டவணை மூலம், வரைபடம் மூலம். அடுத்தடுத்த விடயங்களை சொல்லித்தார். எனவே இந்த முக்கியமான குறிப்புகள், ஷோர்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் தெளிவான முறையில படிச்சுக்கொள்ளும். இதோட பாடத்திட்டத்துல உள்ள சகல விடயங்களும் சொல்லித்தாரன் இலகுவான முறையில. எனவே சகல மாணவரும் எழுதி படிச்சுக்கோங்க.
ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். ஒரு சமபாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி எப்படி நாங்க கணிப்பீடு செய்யறது, எப்படி நாங்க அதை வெளிப்படுத்துறது, அதை தெளிவான முறையில படிப்போம். சமபாட்டு புள்ளியிட இறுதி கட்டத்துக்கு வந்துக்கிறோம். இதோட சமபாட்டு புள்ளி முடிவடையும். சரியா? இப்படி ஒரு கணக்கு செய்யறதா இருந்தா கட்டாயம் இது படிச்சு கொள்ளணும். எனவே பாருங்க, சமபாட்டு புள்ளிய எப்படி நாங்க கணிப்பீடு செய்வோம், கணிப்பீடு செய்யும் முறைகள், அல்லது எப்படி சொல்லுவோம்டா, இதை எவ்வாறு வெளிப்படுத்துவோம், கணிப்பீடு செய்யும் முறை அல்லது எவ்வாறு வெளிப்படுத்தல், இப்படி ரெண்டு முறையில சொல்லலாம். லாப நட்டமற்ற புள்ளி ஒரு பிஇபிய நாங்க எப்படி கணிப்பீடு செய்வோம், அதை எப்படி வெளிப்படுத்துவோம், தலைப்பை போட்டுக்கொள்வோம். சமபாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி பிஇபியை நாங்க எப்படி வெளிப்படுத்துவோம் அல்லது கணிப்பீடு செய்யும் முறை. முதலாவது, இதுல 3 முறைகள் காணப்படுது. இதை முதலாவது தெரிஞ்சு கொள்ளும். முதலாவது முறை சமன்பாடு, சமன்பாட்டு முறை. இரண்டாவது வரைபட முறை. மூன்றாவது அட்டவணை முறை. நீங்க பொருளியல்ல தேர்ச்சி 2ல இந்த 3 விடயங்களும் படிச்சுவீங்க. சமன்பாட்டு முறை, அட்டவணை முறை, வரைபட முறை. சரி, பாருங்க, பொருளியல்ல பார்த்த விடயம் நோமலா என்னதை பார்த்துப்பீங்க, இந்த 3 விடயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சமன்பாட்டு முறை, அட்டவணை முறை, வரைபட முறை. ஓகே, அப்ப இந்த பிஇபி லாப நட்டமற்ற புள்ளிகளை முதலாவது 3 முறைகள்ல வெளிப்படுத்தலாம் அல்லது 3 முறைகள்ல கணிப்பீடு செய்யலாம். சமன்பாட்டு முறை, வரைபட முறை, அட்டவணை முறை. இதுல எங்கட கணக்கீடு பாடம், அக்கவுண்ட்ஸ் பாடத்துல தேவையானதை மட்டும் படிச்சு கொள்வோம். இதுல முக்கியமானது இந்த 2 முறைகள், சமன்பாட்டு முறையும் வரைபட முறையும் தான் எங்களுக்கு தேவையானது, எங்களுடைய அக்கவுண்ட்ஸுக்கு பேப்பருக்கு பொதுவாக வரக்கூடிய விடயம். எனவே அந்த 2 முறைகளையும் அடுத்ததாக விளக்கமான முறையில பார்ப்போம். சரியா? முதலாவது எப்படி சமன்பாடு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லி தருவேன். அடுத்தது வரைபடம் மூலம் எப்படி பிஇபி வரும்னு சொல்லி தரும். இதை எழுதி கொள்ளும். தொடர்ச்சியா பாருங்க, இதுல முதலாவது நாங்க படிக்க போறோம் சமன்பாட்டு முறை. சரியா? சமன்பாடு. எனவே சகல மாணவர்களும் எழுதி கொள்ளுங்க. முக்கியமானது ஒரு பிஇபி கண்டுபிடிக்கிற சமன்பாடுகள் எல்லாத்தையும் தாரேன். இதுக்கு முன்னுக்கு சொல்லி தந்தேன், ஒரு அலகுக்கான பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்த பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லா சமன்பாடும் தந்தேன். அதே போல சமன்பாட்டு அடிப்படையில பிஇபி எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். ஓகே, பாருங்க, பிஇபி சொல்றது 2 வடிவங்கள்ல காட்டுவோம். இது முக்கியமான. முதலாவது அலகுகள்ல காட்டுவோம், இரண்டாவது பெறுமதி அடிப்படையில காட்டுவோம், ரூபா அடிப்படையில காட்டுவோம். எனவே இரண்டுக்கும் வெவ்வேறான சமன்பாடுகள் காணப்படுது. ரெண்டையும் சொல்லிதான். பிஇபி அல்லது லாப நட்டமற்ற புள்ளிகள் 2 வடிவங்கள்ல காட்டப்படும். முதலாவது அலகுகள், எத்தனை அலகு அல்லது எத்தனை கிலோ அல்லது எத்தனை லிட்டர் அப்படி நாங்க அலகுகள்ல காட்டுவோம். அடுத்த இரண்டாவது பெறுமதி, அதை காட்டுவோம். சரியா? இந்த ரெண்டுக்கும் தனித்தனிய சமன்பாடுகளை சொல்லி தர போறேன்.
எனவே முதலாவது பாருங்க, லாப நட்டமற்ற புள்ளி ஒரு அலகுகள்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, பிஇபி சமன் நிலையான கிரயம், பிஇபி சமன் நிலையான கிரயம், அதன் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. பிஇபி சமன் நிலையான கிரயம், அதன் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம், எஃப்சி இன் கீழ் சி என்று சொல்லுவோம். இது முதலாவது சமன்பாடு. இந்த சமன்பாடை போட்டோம்னா பிஇபி அலகுகள்ல கண்டுபிடிக்கலாம். நிலையான கிரயத்தை அலகுக்கான பங்களிப்பால பிரிங்க. இந்த சமன்பாடுல இன்னும் எப்படி போடலாம், எஃப்சி இன் கீழ் எஸ் மைனஸ் பிசிக்கு போடலாம். இந்த எக்ஸ் மைனஸ் சொல்ற விடயத்த பங்களிப்பு. சரியா? எனவே பிஇபி நாங்க எப்படி அலகுகள்ல கண்டுபிடிக்கிறேன்டா, நிலையான கிரயத்தை அலகுக்கான பங்களிப்பால பிரிக்கிறது. அதுதான் எஃப்சி இன் கீழ் சி. அப்படி இல்லையா, எஃப்சி இன் கீழ் எஸ் மைனஸ் விசி அப்படி போட்டு காட்டுறோம். அடிப்படை சமன்பாடு எஃப்சி இன் கீழ் சி, நிலையான கிரயத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. இதை தெளிவான முறையில் எழுதி கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது லாப நட்டமற்ற புள்ளி பெறுமதி அடிப்படையில எப்படி கண்டுபிடிக்கிறேன் சமன்பாடுகளை சொல்லித்தார். ஓகே, நாங்க அடுத்த சமன்பாடுக்கு போவோம். பிஇபி எப்படி பெறுமதியில கண்டுபிடிக்கிறது. சரியா, பிஇபி எப்படி பெறுமதியில கண்டுபிடிக்கிறது. முதலாவது பாருங்க, இலகுவான சமன்பாடு. பிஇபி பிராக்கெட்ல போடணும் பெறுமதி. சரியா, முதலாவது பிஇபி பிராக்கெட்ல போடணும் அலகு. எனவே பிஇபி அலகுகள்ல கண்டுபிடிக்கிறதா, நிலையான கிரயத்தை அலகுக்கான பங்களிப்பால பிரிக்கிறது. எஃப்சியை சியால பிரிக்கிறது. இதே பெறுமதியை கேட்டா பிஇபி சமன் பெறுமதிடா, நாங்க கண்டுபிடிச்ச பிஇபி அலகுகளை அப்படியே போடணும். நாங்க கண்டுபிடிச்ச பிஇபி அலகுகளை போட்டு விற்பனை விலையால பெருக்கணும்னா பெறுமதி வரும். விற்பனை விலையால பெருக்கணும்னா பெறுமதி வரும். இது முதலாவது ஸ்டெப். நாங்க பிஇபி அலகுகள் கண்டுபிடிக்கிறோமே, நிலையான கிரயத்தை அலகுக்கான பங்களிப்பால பிரித்து அதை கண்டுபிடிச்ச பிஇபி அலகுகளை அப்படி போடுங்க, விற்பனை விலையால பெருக்குங்க, பெறுமதி வரும். எனவே முதலாவது சமன்பாடு பிஇபி அலகுகள் தர விற்பனை விலை. பிஇபி அலகுகள் தர விற்பனை விலை. அடுத்த இரண்டாவது சமன்பாடு. பிஇபி பெறுமதி சமன் நிலையான கிரயம், நிலையான கிரயம் அதன் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. நிலையான கிரயம் அதன் கீழ் அலகுக்கான பங்களிப்பு தர விற்பனை விலை. இதே சமன்பாடு அப்படி போட்டு விற்பனை விலையால பெருக்குங்க, எல்லாம் ஒண்ணுதான். எஃப்சி கீழ் சி தர எக்ஸ் என்று போடுங்க, விற்பனை விலை. சரியா, இவ்வளவுதான் பெறுமதிக்கான சமன்பாடு. எனவே திருப்பி ஒருக்கா சொல்லித்தாரன். இந்த லாப நட்டமற்ற புள்ளி அல்லது சமபாட்டு புள்ளி ரெண்டு முறையில சமன்பாட்டு அடிப்படையில காட்டலாம். முதலாவது அலகுகள்ல காட்டுறது, இரண்டாவது பெறுமதி அடிப்படையில காட்டுறது. எனவே அலகுகள் நிலையான கிரயத்தை அலகுக்கான பங்களிப்பால பிரிங்க. நிலையான கிரயம் எஃப்சி, பங்களிப்புட்டா சி. அந்த சியை கண்டுபிடிக்கிறதா எக்ஸ் மைனஸ் விசி. அடுத்தது பெறுமதி அடிப்படையிலண்டா கண்டுபிடிச்ச அலகுகள் தர விற்பனை விலை. அப்படி இல்லையா,
அந்த அலகுகள் சமன்பாடு அப்படி போட்டு விற்பனை விலையால பெருக்கி விடுங்க. இவ்வளவுதான் அலகுகள் பெறுமதிக்கான சமன்பாடுகள் எழுதி கொள்ளுங்க. பிஇபி அலகுகள் சமன் நிலையான கிரியத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்பு எஃப்சியின் கீழ் சி அல்லது எஃப்சியின் கீழ் எஸ் மைனஸ் விசி. பெறுமதி அடிப்படையில காட்டுறதுண்டா பிஇபி அலகுகளை விற்பனை விலையால பெருக்குங்க. அப்படி இல்ல நிலையான கிரியத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்பு தர விற்பனை விலை எஃப்சியின் கீழ் சி தர எஸ் அல்லது எஸ்பி என்று சொல்லுவோம். சரியா? இந்த விடயங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது வரைபடம் மூலம் எப்படி நாங்க சமபாட்டு புள்ளியை காட்டுறதுன்னு இறுதியாக படிச்சு கொள்ளும். ஓகே, நாங்க அடுத்ததாக பார்ப்போம். லாப நட்டமற்ற புள்ளி அல்லது சமபாட்டு புள்ளி வரைபடத்துல எப்படி காட்டுறது. எனவே வரைபடம் போட்டுக்கொள்வோம். இதை ஜீரோவா காட்டுங்க, கிரயம் அல்லது வருமானம் காட்டுங்க. ஆனா மொத்த வருமான கோடு மொத்த செலவு கோடு சம்பந்தப்படும். வருமானம் கிரயம் அப்படி காட்டுங்க. இதுல விற்பனை அலகு, விற்பனை அலகு அல்லது செயற்பாட்டு மாற்றம் எல்லாம் ஒரே விஷயம். விற்பனை அலகு அல்லது செயற்பாட்டு மாற்றம் அல்லது உற்பத்தி மட்டம் காட்டுங்க. பூஜ்ஜியத்துல இருந்து போற கோடு டிஆர், அடுத்து டிசி. இந்த டிஆரும் டிசியும் சந்திக்கிற அந்த புள்ளியை நாங்க சொல்லுவோம் லாப நட்டமற்ற புள்ளி, பிஇபி என்று சொல்லுவோம். சரியா? நார்மலா வரைபடம் போடுவோம். பூஜ்ஜியம் கிரயம் அல்லது வருமானம் காட்டோம்னா டிஆர் கோடு டிசி கோடு. இது வருமானம், இது செலவு. எனவே ரெண்டையும் பொதுவாக காட்டுறோம். விற்பனை அலகு செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம் போடணும். பூஜ்ஜியத்துல இருந்து போற கோடு டிஆர், அடுத்து டிசின்னு போடுங்க. ரெண்டும் சந்திக்கிற இடம் பிஇபி என்று சொல்லுவோம். சரியா? ரெண்டும் சந்திக்கிற இடம் பிஇபி. இவ்வளவுதான் உங்களுக்கு பிஇபியோட நார்மலா பொதுவான வரைபடம். பின்னுக்கு நாங்க இறுதியில தியரி எல்லாத்தையும் படிச்சுட்டு முக்கியமான 2 வரைபடங்கள் சொல்லி தருவேன். லாப அளவு வரைபடம், பங்களிப்பு விற்பனை வரைபடம்னு சொல்லி தருவேன். பங்களிப்பு சமன்பாட்டு வரைபடம், சமன்பாட்டு வரைப்பு. அந்த 2 வரைபடத்திலையும் தேவையான எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்லித்தாரேன். சரியா? அதனால நார்மலா பிஇபி எப்படி வரும் அதை மட்டும் இதுல படிச்சு கொள்ளுங்க. பின்னுக்கு நாங்க 2 வரைபடங்கள் படிப்போம். லாப அளவு வரைபடம் அல்லது லாப தொகை வரைபடம்னு படிப்போம். அப்படி இல்லையா பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம்னு படிப்போம். அதுல முக்கியமான சமப்பாட்டு புள்ளி, அது அலகுகள்ல காட்டுறது, பெருமதியில காட்டுறது, பாதுகாப்பு எல்லை, லாப நட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்லித்தார். நிலையான கிரயம், மாறும் கிரயம் எல்லாத்தையும் சொல்லித்தார். எனவே இந்த வரைபடத்துல நாங்க படிக்கக்கூடியது பிஇபி மட்டும். டிஆரும் டிசியும் சந்திக்கிற இடம் சமப்பாட்டு புள்ளி. குறிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, சமப்பாட்டு புள்ளியோட இன்னும் மேலதிகமா 2 விடயங்கள் சொல்லித்தாரேன். அதோட இந்த சமப்பாட்டு புள்ளி சாப்டர் முடிவடையும். சமப்பாட்டு புள்ளி வீதம் அப்படி ஒரு சமன்பாடு அதை சொல்லித்தாரேன். சமப்பாட்டு
புள்ளி வீதம். இப்படி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா சமன்பாடு தெரியணும். நார்மலா சமன்பாடை மட்டும் சொல்லித்தார. சமபாட்டு புள்ளி வீதம்டா நம்ம விற்பனை செய்யற அழகு, அந்த விற்பனையில சமபாட்டு புள்ளிய 100 வீதமாக காட்டுறது. விற்பனையில சமபாட்டு புள்ளிய 100 வீதமா காட்டுறது. எனவே சமபாட்டு புள்ளி வீதம்டா விற்பனையின் மேல் சமபாட்டு புள்ளி அலகுகள். விற்பனை மேல் சமன்பாட்டு புள்ளி அலகு லாபநட்டமற்ற புள்ளி தர 100. இது ஒரு இலகுவான சமன்பாடு. உங்களோட டீச்சர் கைட்ல போட பட்டிக்காது. இது மேலதிகமா தாரன். சம்டைம்ஸ் உங்களோட பேப்பர்ல வந்தா தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? உடல் பேப்பர்ல வந்த விடயம். எனவே சமபாட்டு புள்ளி வீதம்டா விற்பனையின் மேல் சமபாட்டு புள்ளி அலகு தர 100. உங்களோட விற்பனையில சமபாட்டு புள்ளிய 100 வீதமாக காட்டுறது. சரியா? விற்பனையின் மேல் சமபாட்டு புள்ளி தர 100. இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்த இறுதியா கிரயம். இறுதியா ஒரு கிரயமும் வருமானங்களும் மாற்றம் அடையும் போது, ஒரு கிரயமும் வருமானமும் மாற்றம் அடையும் போது இந்த பிஇபி எப்படி காணப்படும் அந்த விடயங்களை பார்த்துக் கொள்வோம். எனவே வரைபடம் ஓகே. அடுத்தது சமபாட்டு புள்ளி வீதம் ஓகே. இது ரெண்டையும் தெளிவான முறையில எழுதி படிச்சுக் கொள்ளுங்க. இறுதியா ஒரே ஒரு விடயம், கிரயம் வருமானம் மாற்றம் அடையும் போது எப்படி பிஇபி மாற்றம் அடையும் அந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளும். ஓகே, நாங்க இறுதி விடயத்துக்கு வருவோம். இதோட இந்த கிளாஸ் முடிச்சு கொள்வோம். சரியா? சமபாட்டு புள்ளி சாப்டர் இதோட முடிவடையும். அடுத்த இறுதியா இன்னும் ஒரே ஒரு கிளாஸோட இந்த தேர்ச்சியை முழுமையா முடிச்சு தருவேன். பாருங்க, ஒரு கிரயம் கமா வருமானம், கிரயம் கமா வருமானம் மாற்றம் அடைவதால, அதாவது அதிகரிப்பு குறைவு செய்யறதால இந்த பிஇபிக்கு எப்படி மாற்றம் வரும், பிஇபிக்கு எப்படி மாற்றம் அடையும். உங்களுக்கு பார்ட் 1ல நோட்ஸ் கேள்வியில கேட்பான். சும்மா நார்மலா கேட்கப்படும். ஒரு நிலையான கிரையை மாற்றம் அடைஞ்சா பிஇபி அதிகரிக்குமா குறையுமா, மாறும் கிரையை மாற்றம் அடைஞ்சா பிஇபி அதிகரிக்குமா குறையுமா, விற்பனை விலை அதிகரிச்சா குறைஞ்சா பிஇபில என்ன தாக்கம் வரும், அந்த விடயம் தான் சொல்லி தர போறேன். பார்ட் 1க்கு முக்கியமானது. எனவே ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சொல்லித்தாரேன். முதலாவது நிலையான கிரயம் தொடர்பாக பார்ப்போம். இரண்டாவது மாறும் கிரயம் தொடர்பாக பார்ப்போம். அடுத்து விற்பனை விலை தொடர்பாக பார்ப்போம். அடுத்து பங்களிப்பு தொடர்பாக பார்ப்போம். இந்த 4 காரணிகளாலும் பிஇபிக்கு என்ன நடக்கும், முக்கியமான பாயிண்ட்ஸ். எங்கேயும் இப்படி படித்தர மாட்டாங்க. எனவே நோட் பண்ணிக்கொள்ளும். முதலாவது நிலையான கிரயம், அடுத்தது பிசி மாறும் கிரயம், அடுத்தது விற்பனை விலை, அடுத்தது பங்களிப்பு. விற்பனை விலைன்னா எஸ், அடுத்த பங்களிப்புனா சி. அதிகரிப்பு குறைவு செய்யறதால பிஇபிக்கு என்ன இடம் பெறும், அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க. எனவே முதலாவது பாருங்க, முதலாவது நிலையான கிரயம் அதிகரித்தால், நிலையான கிரயம் அதிகரித்தால் பிஇபி என்ன நடக்கும்டா, அதிகரிக்கும்.
நிலையான கிரயம் அதிகரித்தால் பிஇபி அதிகரிக்கும். நிலையான கிரயம் குறைந்தால் பிஇபி குறைவடையும். எனவே முதலாவது இதுல நாம என்னத்தை கண்டுபிடிக்கிறோம்? இந்த எஃப்சிக்கும் பிஇபிக்கும் நேர்கணிய தொடர்பு. இதான் முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை நாங்க தெரிஞ்சு கொண்டா இதெல்லாம் ஒட்டோவா நம்ம மனசுல நிற்கும், பாடமாக தேவையில்லை. எனவே முதலாவது நிபந்தனை என்ன? நிலையான கிரயம் அதிகரிச்சா பிஇபி அதிகரிக்கும், நிலையான கிரயம் குறைந்தா பிஇபி குறையும். எனவே எஃப்சிக்கும் பிஇபிக்கும் நேர்கணிய தொடர்பு. அதிகரித்தா அதிகரிக்கும், குறைந்தால் குறைவடையும். முதலாவது ஓகே. சரியா? அப்ப நிலையான கிரயம் அதிகரித்தால் பிஇபி அதிகரிக்கும், நிலையான கிரயம் குறைந்தால் பிஇபி குறைவடையும். ரெண்டுக்கும் நேர்கணிய தொடர்பு. அடுத்த இரண்டாவது பார்க்க போறோம், அலகுக்கான மாறும் கிரயம். இந்த அலகுக்கான மாறும் கிரயம் அதிகரித்தால் பிஇபி சொல்றது அதிகரிக்கும், அலகுக்கான மாறும் கிரயம் குறைந்தால் பிஇபி குறைவடையும். எனவே இரண்டாவது பாருங்க, பிசி அதிகரித்தால் பிஇபி அதிகரிக்கும், பிசி குறைவடைந்தால் பிஇபி குறையும். இதை நாம எப்படி சொல்லுவோம்? பிசிக்கும் பிஇபிக்கும் நேர்கணிய தொடர்பு. இந்த ரெண்டு விடயங்களும் நேர்கணிய தொடர்பு. மாறும் கிரயம் அதிகரித்தால் சமபாட்டு புள்ளி அதிகரிக்கும், மாறும் கிரயம் குறைந்தால் சமபாட்டு புள்ளி குறைவடையும். எனவே ரெண்டுக்கும் நேர்கணிய தொடர்பு. அப்ப எஃப்சியும் பிசியும், எஃப்சி கமா பிசி பிஇபியோட நேர்கணிய தொடர்பு. அடுத்த மூன்றாவது விற்பனை விலையை பார்ப்போம். ஒரு விற்பனை விலை அதிகரித்தால் பிஇபின்னு சொல்றது குறையும், விற்பனை விலை குறைந்தால் பிஇபி அதிகரிக்கும். அப்ப இத பாருங்க, மாறி வருது. எனவே எஸ்க்கும் பிஇபிக்கும் எதிர்கணிய தொடர்பு. விற்பனை விலை அதிகரிச்சா பிஇபி குறைவடையுது, விற்பனை விலை குறைந்தால் பிஇபி அதிகரிக்குது. எனவே ரெண்டுக்கும் எதிர்கணிய தொடர்பு. அடுத்த இறுதியா பாருங்க, பங்களிப்பு. அலகுக்கான பங்களிப்பு அதிகரித்தால் பிஇபி குறைவடையும், அலகுக்கான பங்களிப்பு குறைந்தால் பிஇபி அதிகரிக்கும். எனவே இதுவும் என்ன, அதே மாதிரிதான், சிக்கும் பிஇபிக்கும் எதிர்கணிய தொடர்பு. அப்ப இரண்டு காரணிகள் நேர்கணிய தொடர்பா வருது, இரண்டு காரணிகள் எதிர்கணிய தொடர்பா வருது. அது மட்டும்தான் நமக்கு தேவை. நிறைய பாருங்க, சியும் எஸ்ஸும் பிஇபியோட எதிர்கணிய தொடர்பு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் பாடமாக்குனா இந்த சகல நோட்ஸும் கிளியர். உங்களுக்கு பார்ட் 1ல கேள்வி எப்படி வந்தாலும் இலகுவா ஆன்சர் பண்ணலாம். பார்ட் 1லயும் வரும், பார்ட் 2லயும் வரும். அந்த சந்தர்ப்பத்துல பேசுனீங்க எஸ் மைனஸ் விசி சீண்டு போட்டு இது கூடுறதால குறையறதால என்னன்னு யோசிக்க தேவையில்லை. அப்படி கூட நீங்க பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை, செய்ய தேவையில்லை. டிரெக்டா இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தாலே கணக்கு விடயங்களை இலகுவான முறையில செய்யலாம். எனவே லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன், இந்த சமபாட்டு புள்ளி ஒரு கிரயம் வருமானம் அதிகரித்தா குறைந்தா எப்படி வரும், அத சிம்பிளா சொல்லி தந்துட்டேன். நீங்க எங்கேயும் இப்படி படிக்க மாட்டீங்க. சிறப்பான முறையில ஆன்லைன் ஊடாக கிளாஸ் போகுது, சரியா? எனவே நிலையான கிரயத்திற்கும் பிஇபிக்கும் நேர்கணிய தொடர்பு. அதிகரித்தால் அதிகரிக்கும், குறைந்தால் குறையும். அலகுக்கான மாறும் கிரயத்திற்கும் பிஇபிக்கும் நேர்கணிய தொடர்பு. அதிகரித்தால் அதிகரிக்கும், குறைந்தால் குறைவடையும். எனவே எஃப்சியும் பிசியும் பிஇபியோட நேர்கணியம். இந்த ரெண்டு விடயங்களும் நேர்கணியம். எஃப்சி பிசி தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். மூன்றாவது, விற்பனை விலைக்கும் பிஇபிக்கும் எதிர்கணிய தொடர்பு. அதிகரித்தால் குறையும், குறைந்தால் அதிகரிக்கும். நான்காவது, பங்களிப்புக்கும் பிஇபிக்கும் எதிர்கணிய தொடர்பு. அதிகரித்தால் குறையும், குறைந்தால் அதிகரிக்கும். எனவே சியும் எஸ்ஸும் பிஇபியோட எதிர்கணியம். இவ்வளவுதான் விடயம். எனவே நிலையான கிரயமும் மாறும் கிரயமும் நேர்கணிய தொடர்பு கொண்டதாகவும், விற்பனை விலையும் அலகுக்கான பங்களிப்பும்
எதிர்க்கணிய தொடர்பை கொண்டதாகவும் காணப்படும். சரியா? எனவே சகல மாணவர்களும் இன்றைக்குரிய கிளாஸ் மிக முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். எனவே எல்லாரும் எழுதி படிச்சு கொள்ளுங்க. இன்னும் ஒரே ஒரு கிளாஸோட 15வது தேர்ச்சி சிறப்பான முறையில் முடிவடையும். இப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல படிக்கக்கூடிய விடயம் பாதுகாப்பு எல்லை. அதுல வரக்கூடிய சமன்பாடு, வரைபட முறை. அடுத்தது எக்ஸ்ட்ரா நாங்க 2 வரைபடங்கள் படிப்போம். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நாங்க இன்னும் 2 சிறிய கான்செப்ட் படிப்போம். சரியா? சமன்பாடுகள் படிப்போம். அதோட இந்த 15வது பாடம் முடிவடையும். ஓகேயா? அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். யூடியூப் பார்த்து படிக்கக்கூடிய சகல மாணவர்களுக்கும் முக்கியமான அறிவித்தல், இந்த 15வது தேர்ச்சியை முழுமையா ஆரம்பத்துல இருந்து படிங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாஸ் சிறப்பான முறையில புரியும். அடுத்து 16வது தேர்ச்சி செஞ்சு விடுவேன். உங்களுக்கு ஏதாவது தேவையான விடயங்கள் எக்ஸாம் பேட்ச் மாணவர்கள் கேட்டா, சிறிய சிறிய விடயங்கள் தெரியாதுன்னா கான்செப்ட் வந்து செஞ்சு போடுவேன். இன்னும் குறுகிய காலம் தாங்கி உங்களோட எக்ஸாம் வந்து, அதாவது உங்களோட எக்ஸாம் நவம்பர் 10 ஆரம்பித்தாலும் கணக்கீட்டு பாடம் சொல்றது பின்னுக்கு. எனவே இன்னும் 1 மாதம் டார்கெட் பண்ணலாம் அக்கவுண்ட்ஸ் எக்ஸாமுக்கு. எனவே அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்னால முடியுமான அளவு பேமெண்ட் கிளாஸ்க்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் மட்டும்தான் பேமெண்ட் கிளாஸ் இடம்பெறும். அடுத்தது நவம்பர் பார்ட் 1 பார்ட் 2 எக்ஸாம் முடிவடைகிற வரைக்கும் நான் முடியுமான பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர், முக்கியமான ஷார்ட் நோட்ஸ் விடயங்கள், கட்டமைப்பு வினாக்கள் அப்படி பார்த்து எதிர்பார்க்க வினாக்கள் ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுப்பேன். கடைசி வரைக்கும் படிச்சுட்டு போகலாம். இறுதியா நீங்க பார்க்கிற விடயத்துல இருந்து கேள்வி வந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். எனவே மிஸ் பண்ணாம நல்ல முறையில படிச்சுக்கோங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இந்த ரெக்கார்டிங்கை பார்க்குற மாணவர்கள் படிச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மேலதிகமான விடயங்கள், வீடியோஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்த கிளாஸ் இறுதி வகுப்பு தேர்ச்சி 15 முக்கியமான விடயம் இறுதி வகுப்புல இணைந்து கொள்ளும். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.